உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி அம்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் அழாதீங்க. கீர்த்தி, 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 என் பொண்ணு தாமினிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேம்மா. உனக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த வயசானவளுக்கு என் பொண்ணை தவிர யாருமே எனக்கு துணை இல்லைன்னு. என்ன மன்னிச்சிரு கீர்த்தி. அந்த ஆண்டவன் கிட்ட நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோ, என் பொண்ணு தாமினிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. அவன் நல்லபடியா திரும்ப வரணும்னு வேண்டிக்கோமா. காவேரி பெரியம்மா அமைதியா இருங்க, தாமினிக்கு எதுவும் ஆகாது. இங்க பாருங்க, நீங்களும் உங்க பொண்ணும் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி, அத பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. என்னடா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசுற? கீர்த்தி, இவங்க மேல இந்த அளவுக்கு அக்கறைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எப்படியோ போட்டோம், விட. போதும், நிறுத்துறியா கொஞ்சம்? இறைவனுக்கு பயப்படுங்க. குர்ஆன்ல இத பத்தி என்ன எழுதி இருக்குன்னு தெரியும்ல? பலத்த சுப்புல்லசினா எதுக்குள்ள மிங்கில்லாஹி பேசபுல்லாஹ அத்வைபகர் எல்மின். இந்த ஆள் என்ன சொல்லிக்கிட்டே போறாரு, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு புரியல. அப்படின்னா இவங்கள யாருமே இஸ்லாமியர்கள் இல்லையா? சும்மா நாடகம் ஆடுறாங்களா? நாட்டுக்குள்ள மத கலவரத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க. நீ மறந்துட்டியா இவங்க நம்ம ஃபேமிலிக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு? ராகுல், எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இந்த நேரத்துல இவங்க ஒரு குற்றவாளி இல்ல, ஒரு தாய். இவங்களுக்கு வேணா நம்ம பகையாளியா இருக்கலாம். இங்க பாரு கீர்த்தி, கீர்த்தி சொல்றது சரிதான். பெத்த குழந்தை ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு தாயோட நிலைமை எப்படி இருக்கும்னு உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது. நான் அதெல்லாம் கற்பனை பண்ணவும் விரும்பல டாட். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும், நீங்க சொல்ற இந்த தாய் என் குஷியோட உயிரை பறிக்க நினைச்சவங்க தானே? அமைதியாரு. ஆனா இன்னைக்கு இவங்க பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொன்னதும் தாய் பாசம் பொங்குதோ? அடடா. ஏ ராகுல், இப்படி எல்லாம் பேசுற? என்ன மன்னிச்சிருடா. சின்ன வயசுல இருந்து என்ன நீ பாத்துட்டு இருக்கியடா. அதெல்லாம் ஒண்ணுல மை ஃபுட். ராகுல், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்ப அந்த சேர் எடுங்க, நீங்க உட்காருங்க முதல்ல. என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க, நீங்க முதல்ல தண்ணீர் குடிங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு காவேரி பிரியமா கிட்ட பேசுறது கூட எனக்கு தோணல. நம்ம குஷியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ தொல்லை பண்ணாங்க. இப்ப தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் புரியுது. கடவுளே, இந்த வயசானவளோட வேண்டுதலை கேளு. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்து.
இந்தியாவின் 140 கோடி மக்களே, என்ன பார்த்தே புரிஞ்சிருப்பீங்களே, நான் நல்ல வேலை செய்யக்கூடிய மனுஷி கிடையாதுன்னா. நான் தான் இப்ப இந்த பிளைனை ஹைஜாக் பண்ணிருக்கேன். இப்ப நான் இந்த பொண்ணை ஷூட் பண்ண போறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ஹிந்து பொண்ணு கொலை பண்ணி எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க இவளோட கடவுளை தான் கொல்ல போறோம். இது ராதாவாச்சே, மால்டீவ்ஸ்ல நடந்த பப்ளிஷர் காம்படிஷனோட வின்னர் இவங்க. இவங்க எப்படி இங்க? கடவுளே, எல்லாரையும் நல்லபடியா காப்பாத்திடு. என்னென்னமோ பண்றாங்க. தெரியாத மாதிரி நடிக்காதடா. இவங்க எல்லாரும் உங்க ஆளுதான். ஏய், இப்படி பேசுறேன். ஏய், ராதா, இந்த இந்த துப்பாக்கி யார் இவங்கெல்லாம்? இவங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ கடவுளே, ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க ராதாவை காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.